நெல்லை சர்ச்சை தொடர்பாக மனித உரிமைகள் இயக்குனர் பரதனுடன் எமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்தும் கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம் ஷர்மிளா. கடந்த 2013ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் நடைபெற்ற அந்த தீண்டாமை வன்கொடுமை சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசிடமும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் விளக்கம் கேட்டுள்ளது. இது குறித்து இந்த சம்பவம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக மனித உரிமை கள இயக்குனர் பரதன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கலாம். சார் சொல்லுங்கள், அந்த 2013ஆம் ஆண்டு அந்த பள்ளியில் நடைபெற்ற அந்த சம்பவம் என்ன, இது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை அந்த கோபாலசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வெங்கட்ராமையர் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதற்கு இனிப்பு வழங்கும் பொழுது எஸ்சி மாணவர்கள் அந்த இனிப்பை வாங்க மறுத்ததால் அந்த ஒரு சமூக மாணவர்கள் எஸ்சி மாணவர்களை அடித்து தாக்கினாங்க. இது குறித்து காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு புகார் அங்கே நிலுவையில் இருக்குது. அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் எஸ்சி மாணவர்களுக்கு தனியான தண்ணீர் குடிக்க தனியான ஒரு குவளை, அது மட்டுமல்ல சைக்கிள் ஸ்டாண்டு தனியாக, எஸ்சி மாணவர்களுக்கு பின்பக்கமாக இருக்கை, இப்படி 20 வகையான தீண்டாமை கொடுமைகள். குறிப்பாக பெண் குழந்தைகள் தலையில் பூ அணிந்து வந்தால் என்ன இன்றைக்கி திருமணமாகிவிட்டதா, அவனுக்கு முதலிரவு முடிந்து விட்டதா என்று பெண்களுடைய குழந்தைகளுடைய மனதை பால்விடும் அளவிற்கு கொச்சையான வார்த்தைகளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த குழந்தைகளை தீண்டாமை கொடுமைக்கு உட்படுத்தினார்கள். இதை தட்டி கேட்ட அந்த எஸ்சி சமூகத்தை சார்ந்த தர்மராஜ் என்பவர் 2013 அன்று கொலை செய்யப்பட்டார். இதற்கப்புறம் குழந்தைகளை அந்த பள்ளிக்கு அந்த பெற்றோர்கள் அனுப்பவில்லை. ஆகவே அந்த மக்களாக இணைந்து நாங்களும் அவர்களோடு இணைந்து 11/11/2013 அன்று தனியாக ஒரு பள்ளியை நாங்கள் குழந்தைகளுக்காக தொடங்கினோம். அதற்கு மாவட்ட நிர்வாகமும் அங்கே இருக்கக்கூடிய கல்வி அதிகாரிகளும் அந்த பள்ளியை தொடங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கான உத்தரவும் எங்களிடம் வழங்கினார்கள். அந்த கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பள்ளி அங்கே நடைபெற்று வந்தது. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஊரில் புதிய அரசு பள்ளி தொடங்குவதற்கு ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக புதிய அரசு பள்ளி தொடங்குவதற்கு ஒரு பிரேரணையை அவர் அரசுக்கு அனுப்பினார். ஆனால் காவல்துறை பள்ளி வழங்க வேண்டாம் என்ற ஒரு பிரேரணை அங்கே அனுப்பப்பட்டதால் 2015ஆம் ஆண்டு அந்த கிராமத்திற்கு தொடங்க வேண்டிய பள்ளி தொடங்கப்படாத காரணத்தால் குழந்தைகள் அந்த பள்ளியை இடைவிலகலாக இருக்கிறார்கள். அவர்கள் வேறு எந்த பள்ளியிலும் போய் சேர முடியாமல் சுமார் 26 குழந்தைகள் இடைவிலகலாகி இன்று அவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகின்றார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்து அவர்கள் நேரடியாக விசாரணை செய்திருக்கிறார்கள். நேரடியாக விசாரணை செய்து அந்த அறிக்கையில் உடனடியாக புதிய ஒரு பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளியை தொடங்க வேண்டும் என்றும், தீண்டாமை கடைபிடித்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை மாநில அரசோ மாவட்ட நிர்வாகமோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறை அந்த பள்ளியில் அப்படிப்பட்ட தீண்டாமை நடக்கவில்லை என்ற ஒரு அறிக்கையை மட்டும்தான் வழங்கியிருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் புதிய பள்ளி தொடங்குவதற்கான ஒரு காலதாமதமாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இது நிலைத்தால் அங்கே அந்த கிராமத்தை சார்ந்த தலித் குழந்தைகள், எஸ்சி குழந்தைகள் படிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கும் என்று நாங்கள் அதை பார்க்கிறோம். இப்பொழுது தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை தானாக எடுத்து இந்த வழக்கின் மீது ஒரு அறிக்கையை ஒரு நோட்டீஸ் அனுப்பி ஒரு தகவல் கேட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும். அதுபோல் நம்ம தமிழகத்தினுடைய முக்கிய அலுவலரிடமும் அறிக்கை கேட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உண்மையான அறிக்கையை வழங்க வேண்டும். இதனால் நீங்கள் வழக்கமாக காவல்துறை அரசுகளுக்கு வழங்கக்கூடிய அறிக்கை முழுவதும் தவறான அறிக்கைகளையே இதுவரைக்கும் வழங்கி வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த சம்பவம் முழுமையாக தெரியும். அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் உடனடியாக தொடங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரே அங்கே என்ன செஞ்சிருக்கார், நம்முடைய மாநில அலுவலருக்கு எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில் உடனே தொடங்க வேண்டும். தீண்டாமை கடைபிடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஷர்மிளா, அதாவது அந்த கோபாலசமுத்திரத்தில் உள்ள பள்ளியில் மாணவர்கள் ஜாதி ரீதியாக தனித்தனியே நடத்தப்படுவதாகவும், இது தொடர்பாகவே அங்கு ஒரு கொலை ஒன்றும் நடந்துள்ளது. தொடர்ந்து அங்கு உள்ள தாழ்த்தப்பட்ட வந்த மக்களுக்கென்று தனியாக ஒரு பள்ளி ஒன்று துவங்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த 2013ஆம் ஏப்ரல், தற்பொழுது அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அந்த பள்ளியானது தொடர்ந்து செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது அங்கு பயிற்று வந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நிலை தற்பொழுது கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே அங்கு மீண்டும்
மீண்டும் ஒரு பள்ளிக்கூடம் துவங்க வேண்டும். இதுபோன்று ஜாதி ரீதியிலான அந்த சம்பவம் நடைபெற்றதற்கு உரிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இங்குள்ள இந்த மனித உரிமை கள இயக்குனர் நம்மோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸ்க்கு உரிய விளக்கம், அதாவது விரிவான விளக்கம், உண்மையான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். சர்மிளா. சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.